நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்னய்யா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்க. பரவாயில்லையே! அறிவியலுக்கு ஆதரவு குடுக்குறீங்க. அதான் கேட்டேன். ஆமா. ஐயா அந்த வத்திராயிருப்பு மணிமாறன் சொல்லி சதுரகிரி மணிமாறன் சொல்லி ஒருத்தர் பேசினேன் உங்கட்ட. ஆமா. அந்த மணிமாறன் தாங்கய்யா நானு. ஆ பார்த்தேன், பார்த்தேன். இத வெற்றி அடைஞ்சாச்சு. இது வந்து நீங்க 20 கிலோல செய்யலாம். அததான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுடைய வீடியோவ ரெகுலரா நான் பார்த்து தான்யா வர்றேன். ஆமா. அதான் பார்த்தேன். சரி யார் என்னன்னு கேட்குறான்னு பார்த்துட்டேன். இது நீங்க ஏற்கனவே நீங்க ஆ. செஞ்சீங்களா? அது எரிஞ்சிருக்குமே கிட்டத்தட்ட 4 மாசம் எரிஞ்சிருக்குமே! ஆமாங்கய்யா. அது எரிஞ்சு இதாயிருச்சு. 40 நாளா எவ்வளோ எரிஞ்சுச்சு. ஆ. அப்புறம் டவுன் ஆயிருச்சுங்க அந்த இது. பழைய பேட்டரியில போட்டேன். புது பேட்டரி முதல்ல போடல போட்டேன். பரவால்ல, பரவால்ல. இப்ப என்ன புதுசா டீரோசெல் வாங்கிக்கங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. டீரோசெல் வச்சு ஒரு பச்ச லைட் வச்சுட்டீங்கன்னா, அது வந்து 6 மாசம் எரியும். சரிங்கய்யா. அதுதான் பயங்கரம். அது அடுத்தது அடுத்தது என்ன பண்ணோம்னா, அடுத்தது என்ன ஆ. பண்ணணும்னு கேட்டா, அது அது உள்ள வந்து அவன் தண்ணி கலக்கி இருக்கிறான். அந்த தண்ணி கலக்கிறனால சீக்கிரம் ரியாக்ஷன் ஆயி செத்து போகும். சரிங்கய்யா. தண்ணி கலக்காம போட்டோம்னா 600 வருஷத்துக்கு வேலை செய்யும். ஐயா இப்ப நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதா இருந்தா, நீங்க சொல்ற மாரியே இப்ப ஒரு ஒரு 10 பேட்டரி டீரோசெல் பேட்டரிய சேர்த்து இப்ப எல்இடி போட்டா எவ்வளவு நாள் எரியுங்கய்யா? ஆ அதுதான் நீங்க பச்சை லைட் வச்சுட்டீங்கன்னா 6 மாசம் எரியும். இப்ப டீரோசெல்ல சரிங்க. என்ன பண்ணியிருக்கான்னா, தண்ணி கலந்திருக்கான். சரிங்கய்யா. தண்ணி கலந்ததுனால அது வந்து வேதியியல் மாற்றம் அடைந்து, அத அது சீக்கிரம் செத்து போயிரும். சரிங்கய்யா. அப்ப வேதியியல் மாற்றம் நடக்காம இருக்க தண்ணி அதுல இருக்கக்கூடாது. ஆ. அப்ப நாமளே சொந்தமா செய்யணும். என்னது? சரிங்கய்யா. அதே மருந்த தண்ணி கலக்காம உள்ள போட்டோம்னா, அப்புறம் 600 வருஷத்துக்கு எரியும். ஆ. அதே 20 கிலோல போடணும். 20 கிலோல செய்யணும். எத்தனை கிலோ? 20 கிலோவுல. 20 கிலோவுல. ஆமா. இது வந்து 10 கிராம் தான் இருக்கு. மொத்தமா எடை 20 கிராம் தான். சரிங்கய்யா. இந்த மேல் இருக்கிற கட்டமைப்பு மட்டும் மேல இருக்கிற இரும்பு, தகரம்லாம் சேர்ந்து ஒரு 10 கிராம் போயிரும். உள்ள இருக்கிற மருந்தே வந்து மொத்தம் 6 கிராம், 7 கிராம் தான் வருது. சரியா? அவ்வளோ சரிங்க, சரிங்கய்யா. நாம கட்டமைப்பு இரும்பு குழாயில செஞ்சுட்டு, கட்டமைப்பு நீங்களே செய்யலாம். நான் தான் சொல்றேன். கட்டமைப்பு வந்து இரும்பு குழாயில செஞ்சுட்டு, இரும்பு தகர குழாய் இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. அது புரியுதுங்கய்யா. கடையில ஆமா. கடையில விக்கிற குழாய் இருக்கு தகர குழாய். சும்மா சாம்பிள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆ. ஆ 1 இன்ச் இருக்கிற தகர குழாய். சரிங்க, சரிங்கய்யா. நீளம் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் நீளம் வந்து ஒரு 3 நீளம் வந்து ஒரு 3 இன்ச் இருக்கலாம். அகலம் வந்து 1 இன்ச் இருக்கலாம். அவ்வளோதான். சரிங்கய்யா. மொத்தமா ஆ. மொத்தமாவே ஒரு 50 கிராம் மருந்து தான் புடிக்கும். சரிங்கய்யா. அது எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பொட்டாசியம் சல்பேட் இருக்கு இல்லையா? பொட்டாசியம் சல்பேட். ஆமாங்க, ஆமாங்கய்யா. மஞ்ச கலர்ல இருக்கும். ஆமா. அதுமாரி யூரியா. ஆ. வயலுக்கு போடுறோம்ல யூரியா, அந்த யூரியா. ஆமா. ஆமாங்க. அது லிக்விடா மாறிறாதாங்கய்யா அந்த இது? அது ட்ரையா இருக்கணும். அது உலர்ந்த தன்மையில இருக்கணும். அதாவது ஆ. வறட்சியா இருக்கணும். எந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நீங்க அந்த யூரியானுடைய தன்மையே வந்து உருவக்கூடிய தன்மை தான். அதான் எப்படின்னு கேட்கிறேங்க உங்கட்ட. அது வந்து எது காத்துல ஆ. படாம உள்ள போட்டுறணும். அது காத்துல பட்டா தான் வேலை செய்யும். அதுக்கு தான் புதுசா வர்றப்ப தண்ணி படக்கூடாது. உரத்துல எந்த தண்ணியும் படக்கூடாது. மண்ணுக்குள்ள போடுற வரைக்கும் தண்ணீல படவே கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? சரி. சரிங்க, சரிங்க, அப்ப சரிங்கய்யா. தண்ணீல போட்டு அது கரையணும். அது வேற. தண்ணீல போட்டா கரையும். 2வது வந்து அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த யூரியா அது யூரியாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. யூரியாங்கிறது நைட்ரஜன். சரிங்க, சரிங்க. இன்னொரு பேரு யூரியான்னு பேரு. அது வேற ஒண்ணும் இல்ல. அது அமோனியான்னு சொல்லுவாங்க. என்னது? அமோனியா சல்பேட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்கய்யா. சாதாரணமா நம்ம யூரியான்னு சொல்லுவோம். ஆமாங்கய்யா. ஆமா. அதுல ஒரு 10 கிராம் எடுக்கணும். யூரியால ஒரு 10 கிராம் எடுக்கணும். அப்புறம் வந்து சரிங்க. பொட்டாசியம் சல்பைடு எல்லாமே சீப் எல்லாம் பொட்டாசியம் சல்பைடு ஒரு 10 கிராம் எடுக்கணும். கிராஃபைட் வந்து சரிங்க. ஒரு இத வாங்கிக்கணும். கிராஃபைட் குச்சியே ரூ. 5 வரும். கிராபைட் குச்சியின் அளவுங்க எப்படிங்கய்யா? கிராஃபைட் பவுடர் வாங்கணும். பவுடரா வாங்கணும். கிராஃபைட் குச்சி வேணும். கிராஃபைட் பவுடரும் வேணும். பவுடரு வேணும். கிராஃபைட் குச்சி நம்ம எவரிடிலருந்து எடுத்துக்கலாம். எவரிடி இருக்குல்ல, அத உடைச்சோம்னா உள்ள இருந்து எடுத்துக்கலாம். சரிங்க, சரிங்கய்யா. அதுக்கப்புறம் அது நீங்க அதுக்கப் சொல்ற மாரி ஐயா நீங்க கிராபைட் குச்சி எவ்ரிடே பேட்டரில எடுக்குறோம். ஆ, எடுக்கும்பொழுது நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மைனஸ், பிளஸ்ஸுக்கு நிகழம் சரியா வருமாங்கய்யா? போதும், போதும், போதும். முதல்ல இந்த 50 கிராம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடற்கரை மணல் இருக்குல்ல, கடற்கரை மணல். ஆமாங்கய்யா. ஆமா, அது ஒரு கைப்பிடி வேணும். கடற்கரை மணல் ஒரு கைப்பிடி வேணும். சரிங்கய்யா. அந்த கடற்கரையில மணல் கருப்பு கருப்பா கடற்கரை மணல் அப்படியே அலை அடிச்சு அடிச்சு அந்த கருப்பா அப்படி இருக்கு. அந்த கருப்பு மண்ண எடுக்கணும். ஆமாங்கய்யா. ஐயா இப்ப கடற்கரை மண் அந்த காந்தத்த வச்சு மண்ணுல ஓட்டு எடுப்போம் பாத்தீங்களா? அதுல கருப்பு மண் ஓட்டுவோம் பாத்தீங்களா? அத கூட எடுக்கலாம். அது எடுக்கலாம். அது அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுண்டர் இருக்கு. அத வந்து
அந்த அது வந்து ஐசோடோப் நெறைய இருக்கு. ஐசோடோப்னா இந்த கதிர்வீச்சு இயற்கையாவே சாகாத கதிர்வீச்சு குடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஆ. அந்த மணல் வந்து எல்இடி கூட அது எல்இடி கூட எரியாது. ஆனால் இந்த கிராஃபைட்டுக்கு 1,00,000 ஆண்டுக்கு அது வந்து தூண்டல் குடுத்துட்டே இருக்கு. நமக்கு தூண்டல்ல தான் இந்த 7 மாசம், 8 மாசம் எரியுது. புரியுதா? சரிங்க, சரிங்கய்யா. நமக்கு அந்த உள்ள இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி எதுவும் தேவையில்ல. அது வந்து தூண்டல் 1,00,000 ஆண்டுக்கு தூண்டல் குடுக்குறதுக்கு தான் அந்த கடல் மணல் போட சொல்றேன். கடல் மணல். அந்த கருப்பா இருக்கிற மணல போடணும். சரிங்க, சரிங்கய்யா. அதையும் இந்த 4யும் கலக்கிறணும். அது பொட்டாசியம் சல்பேட்டு, அப்புறம் யூரியா, அப்புறம் வந்து கிராஃபைட் பவுடர், அப்புறம் அந்த கடல் மணல். அவ்வளோதான் 4யும் கலந்து அ சரிங்க. ஈரமே இருக்கக்கூடாது. அது நல்லா சட்டியில போட்டு வறுத்துறணும். ஈரம் இருக்கக்கூடாது. புரியுதா? ச சரிங்க, சரிங்கய்யா. சட்டியில போட்டு வறுத்தோம்னா எல்லாமே வேப்பர் ஆயிரும். அத வந்து என்ன பண்ணணும், ஒரு இரும்பு குப்பியில போட்டு அடைச்சிரணும். 2 பக்கம் அடைச்சிரணும். சரிங்கய்யா. 2 பக்கம் கிராஃபைட் குச்சி ஒட்ட வச்சிர வேண்டியது தான். அந்த எவரிடி பேட்டரில இருக்கிறது கிராஃபைட் குச்சி இருக்கு இல்லையா? டபிள்யூஏ பேட்டரி. அது எடுத்தா போதுமானது. அதுவே 5 சென்டிமீட்டருக்கு 2 பக்கம் வச்சீங்கன்னா, அது போதுமானது. 3 ஆ பு சென்டிமீட்டர் மேல நின்றுக்கணும். 2 சென்டிமீட்டர் கீழ அதான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப அது வடிவத்துல மாரி 2 செய்யணுமாங்கய்யா? ஆமா 2 முதல்ல 1 வச்சு பாருங்க. 2 செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கு. மாரி இருக்கணும். வடிவம் வந்து ம். வடிவத்துல வரணும். புரியுதுங்கய்யா. நீங்க செஞ்சு போட்டுருக்கீங்கல்ல. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன? ஆமாங்க. பார்த்து தாங்க இருக்கேன். அப்ப நீங்க கடல் மண்ணு மத்த 3ம் கோபில உங்க ஊர்லயே கிடைக்கும். புரியுதா? கிராஃபைட் வந்து வெளிய சரிங்க. ஆர்டர் பண்ணிருங்க. அது ரூ. 200 வரும். அது வாங்கிருங்க. சரிங்க, சரிங்கய்யா. அது வந்து நமக்கு அதுலருந்து எவ்வளோ தேவையோ அதுலருந்து ஒரு 10 கிராம் தான் தேவைப்படுது. சரிங்கய்யா. 1 கிலோ தயாரிக்கிறப்ப அதுல போட்டுக்கலாம். 20 கிலோ தயார் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபேக்டரியே ரன் பண்ணலாம். சரிங்க, சரிங்கய்யா. அந்த 20 கிலோ வந்து ஒரு நாளைக்கு 3 கேவி வரும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. 72 யூனிட் வரும். எத்தன? 72 யூனிட். சரிங்கய்யா. 2000 2000 கண்டிப்பா ட்ரை 2000 பண்றேங்கய்யா. ஆ சொல்லுங்க. கண்டிப்பா செஞ்சு பார்க்குறேங்கய்யா நீங்க சொன்னத. முதல்ல இந்த சின்னதா 50 கிராம் செய்யுங்க. அப்புறம் வந்து அப்படியே இருக்கிற மிச்சத்த படுத்தி பழையபடி 20 கிலோன்னு செய்யலாம். சரிங்க, சரிங்கய்யா. இப்பதான் விஞ்ஞானிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னுடைய மாணவர்களும் செய்ய அந்த நீர் மருத்துவம் செய்றவங்களே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்க, சரிங்க. செய்வோம். கண்டிப்பா நீர் செய்றேங்கய்யா. நீர் மருத்துவம் கத்துக்கும் பொழுது நீங்களே ஒரு மருத்துவரா பார்த்துக்கலாமேல்ல. ஏன் நீர் மருத்துவத்துல சேர்ந்துக்க வேண்டியது தானே? இல்லையா நான் ரெகுலரா பாத் செ செ என்னால சார் எப்படின்னா வெளியூருக்கு நான் தேங்காய் உரிக்கிறேன்யா. யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்களா? 20,000 காய் நான் உரிக்க போறேன். எனக்கு என்னன்னு கேட்டீங்களா இல்லையா? அது நான் தாங்கய்யா 2000 காய். அதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க இது 15,000 ஃபீஸ் அத கட்டி சேருங்க. அப்பதான் சொல்லி தர முடியும். சரிங்க, சரிங்கய்யா. உடனே கட்டுங்க. அவங்க பெரிய பெரிய ஏழைகள்லாம் கட்டுறாங்க. நீங்க இவ்வளவு விஷயம் இருக்குது. உங்களுக்கு அது புரியலையா உங்களுக்கு? புரியுதுங்கய்யா. என்னுடைய சூழ்நிலைனால அதுல எப்படி கலந்துக்க எப்படி செய்றதுன்னு ஒண்ணும் முடியல. ஏன்னா வெளியூருக்கு வேலைக்கு வந்துர்றோம். 10 நாள் இங்க வேலை ஆமா. செய்றோம். வெளியூருக்கு வேலைக்கு போறப்ப என்ன சாப்பிடுறோம் எங்களுக்கு தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? சரிங்கய்யா, சரிங்கய்யா. அது ஃபீஸ் கட்டாம எப்படி கேட்கறீங்க? ஆமாங்கய்யா. எப்படி தப்பு இல்லையே! யோகிங்கிறீங்க, ஞானிங்கிறீங்க, சதுரகிரி மலையில இருக்கிறீங்க. எப்படி ஃபீஸ் அது வந்து இது வந்து 12 இது வந்து பேசாம நீங்க 12 ஆண்டு மாணவர் சேர்ந்துக்குங்க. சரிங்கய்யா. 12 ஆண்டு மாணவரா சேர்ந்துக்க. வருஷத்துக்கு ரூ. 1,00,000 என்னது? வருஷத்துக்கு ஒரு ஆமாங்கய்யா. சொன்னீங்க. ஆமா. அத கட்டி சேர்ந்துக்க. நீங்க டாக்டர் ஆயிரலாம். எதுக்கு தேங்காய் உரிச்சிட்டு கிடக்குற முட்டாள்தனமா தேங்காய் உரிச்சிட்டு இருக்கிறீங்க? அது என்ன செய்ய இப்ப உள்ள சூழ்நிலையில வந்து நம்ம குடும்பத்துல எதுவும் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மைகள்ல இருக்காங்க இப்ப அது எல்லா நீங்க பேருமே. பாருங்க. நீங்க வந்து உணவு பழக்கத்த மாத்திட்டு நீங்க பணம் உட்கார்ந்த இடத்துல பணம் சம்பாரிக்கலாம். ஆமாங்கய்யா உண்ம. இப்ப நான் உட்கார்ந்த இடத்துல பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன். உட்கார்ந்த இடத்துல ஆ. நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்கனாவே, எல்லாரும் வாய மூடிருவாங்க. புரியுதா? சரிங்க, சரிங்கய்யா. பணம் வந்து தேங்காய் உரிச்சு தான் பணம் சம்பாதிக்கணும். விதி ஏன்னு கேட்கிறேன். அவன் இவரு அதே பணத்த வந்து வேற வழியில சம்பாதிக்க முடியும். எவ்வளவு தேங்காய் உரிக்கிறதுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? எவ்வளவு குடுக்குறாங்க ஒரு நாளைக்கு? 2000 உரிக்கிறதுக்கு எவ்வளவு குடுப்பாங்க? ஒரு ரூ. 400 குடுப்பானா? அவ்வளதாங்கய்யா, அவ்வளதாங்கய்யா. நான் 2000 கைய உரிக்கிறதுன்னா உயிரே போயிருமே! ஆமாங்கய்யா. அந்த அளவுக்கு தாங்கய்யா. அந்த ரூ. 400 வேற வழி இல்லையேன்னு கேட்கிறேன். ஆ இருக்குங்கய்யா. இது ஒரு ரூ. 1000 பார்க்கலாங்க எந்த வேல. சரி எதுவா இருக்கட்டும். ஏங்க பணம் தானே வேணும். அது இந்த வழி தான் செய்யணும் யாருங்க சொன்னாங்க? தேங்காய் உரிச்சு ஆ. தான் ரூ. 1000 வரணும் அப்படின்னு யாரு சொன்னா? எழுதி வச்சு சட்டத்துல எழுதி இருக்குதா? இல்லங்க. அப்படி இல்லங்கய்யா. ஆ ரூ. 1000 வந்து ரூ. 1000 ஏனுங்க சாணி தட்டுறவன் ரூ. 1000 சம்பாதிக்கிறான். எருவ மேய்க்கிறவன் ரூ. 1000 சம்பாதிக்கிறான். செங்கலுக்கு போறவன் ரூ. 1000 சம்பாதிக்கிறான். ரூ. 1000 எப்படி வருதுன்னு பாருங்க. ரூ. 1000 தேங்காய் உரிச்சு தான் வரணும்னு அவசியம் இல்லையே! சரிங்க, சரிங்கய்யா. பணம் சம்பாதிக்கிறது கோடி கோடி இருக்குது. முதல்ல ஆரோக்கியத்த சம்பாதிங்க. இல்லைன்னா போயிருவீங்க. புரியுதா? கண்டிப்பாங்கய்யா. புரியுதுங்கய்யா. நீங்க போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க அவங்க பிரியாணி நீங்க போனீங்கன்னா அவங்க பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஆ அது உண்மதாங்கய்யா. ஆ நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உயிர் உழிப்பாங்க. நீங்க செத்து போன அன்னைக்கே கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு,
அப்புறம் அவங்க பாட்டுக்கு நல்லா அவங்க பாட்டுக்கு அவங்க அப்பதான் புத்தி வரும். அவங்க சொந்தமா உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. புரியுதுங்களா? உண்மைதாங்கய்யா, உண்மை. உலகம் நான் பார்த்தாலே உண்மைதாங்கய்யா. உங்களுக்கு சிஸ்டத்த மாத்த முடியும். நீங்க ஏமாந்துட்டு இருக்காதீங்க. புரியுதா? ஆ, சரிங்கய்யா, சரிங்கய்யா. சரி, நன்றி வச்சுர்றேன். சரிங்க.